பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா? அட ஆமாங்க, முடியும். அது எப்படின்ற முழு ரகசியத்தையும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வியே இதுதான். பெட்ரோல் பங்க் வச்சா நிஜமாவே கோடிகள்ல சம்பாதிக்க முடியுமா? இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இந்த பிசினஸ் அந்த அளவுக்கு லாபகரமானதா? வாங்க பார்க்கலாம். உங்க கேள்விக்கு இதோ நேரடியான பதில். ஆமாங்க, நிச்சயமா முடியும். சரியா திட்டமிட்டு ஒரு நல்ல நகரத்துல பெட்ரோல் பங்க் நடத்தினா வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல நிகர லாபம் பாக்குறது சாத்தியம்தான். இது வெறும் கனவு இல்லங்க, நிஜம். சரி, இந்த 1 கோடி ரூபாய் லாபம் எப்படி சாத்தியங்கிறதுல ஆரம்பிச்சு இதுக்கு என்ன முதலீடு தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், பிசினஸ் எப்படி நடத்தணும், ஏன் எதிர்காலத்துல இந்த தொழிலை எப்படி கொண்டு போகணும்னு எல்லாத்தையும் நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த லாப கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க. பெட்ரோல் பங்க் தொழிலோட மொத்த லாபமே நாம விக்கிற பெட்ரோல், டீசல்ல கிடைக்கிற கமிஷனை பொறுத்து தான் இருக்கு. பாருங்க, இந்த கமிஷன் தான் நம்ம வருமானத்தோட ஆதாரம். நாம விக்கிற ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோலுக்கும் கிட்டத்தட்ட 3 ரூபாயிலிருந்து 4 ரூபாய் வரையும், ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் வரையும் நமக்கு கமிஷனா கிடைக்கும். இதுதான் கணக்கு. இப்போ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஒரு சிட்டில இருக்கிற பம்ப்ல மாசத்துக்கு ஒரு 12 - 15 லட்சம் ரூபாய் மொத்த லாபம் வருதுன்னு வச்சுக்கலாம். இதுல ஊழியர்கள் சம்பளம், கரண்ட் பில்னு எல்லா செலவும் ஒரு 5-6 லட்சம் போனாலும் உங்க கைக்கு மாசம் 9 லட்சத்து ரூபாய்க்கு மேல நிகர லாபம் கிடைக்கும். அடேங்கப்பா. சரி, லாபம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த பிசினஸ ஆரம்பிக்க என்ன தேவை? அதான் இந்த தொழிலோட அடித்தளம். நிலமும் முதலீதும். உங்களோட முதல் பெரிய செலவு இங்கதாங்க இருக்கும். முதல்ல இடம். நீங்க எங்க பங்க் ஆரம்பிக்க போறீங்களோ அத பொறுத்து இடத்தோட அளவு மாறும். இப்போ நயாரா எனர்ஜி நிறுவனத்தோட விதிமுறைப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்குள்ளனா குறைஞ்சது 800 சதுர மீட்டர் நிலம் வேணும். அதே இது ஒரு ஹைவேஸ்லனா 1225 சதுர மீட்டர் தேவைப்படும். சும்மா இடம் இருந்தா மட்டும் பத்தாதுங்க. அரசாங்கத்தோட சில முக்கியமான விதிமுறைகளையும் நாம பின்பற்றணும். உதாரணத்துக்கு, ஹைவேஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னா அதுல இருந்து அடுத்த 300 மீட்டருக்குள்ள இன்னொரு பங்க் வரக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம முதல்லயே செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், த்ரெட்ஸ், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், லிங்க்டின்னு மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே நிறைய கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்கேஜிங்கான கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கெல்லாம் நீங்க இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து பணம். இந்த பிசினஸ்ல இறங்கணும்னா ஒரு கணிசமான முதலீடு தேவைப்படும். தோராயமா ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் பிளான் பண்ணிக்கணும். இதுல பங்க் கட்டுறதுக்கு 1 கோடியே 25 லட்சமும், பெட்ரோல் டீசல் ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு 75 லட்சமும் தேவைப்படும். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இடமும் இருக்கு, முதலீடும் தயாரா இருக்கு. அடுத்தது என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், லைசன்ஸ் வாங்குறது. அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்ன படிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த லைசன்ஸ் வாங்குறது பாக்கறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த 5 ஸ்டெப்ஸ புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. முதல்ல IOCL இல்ல நயாரா மாதிரி கம்பெனிகளோட வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். அப்புறம் அவங்க நம்ம இடத்த செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா நாம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து NOC வாங்கணும். கடைசியா PSOன்னு சொல்ற பெட்ரோலியம் மற்றும் வெடிபொருள் பாதுகாப்பு அமைப்பு கிட்ட இருந்து ஃபைனல் லைசன்ஸ் வாங்கணும். ஒரு நிமிஷம், இந்த முதலீடு ரொம்ப பெருசுன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா கிடைக்க போற ரிட்டர்ன்ஸை யோசிச்சு பாருங்க. அதுக்கு இது தகுதியான முதலீடு தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிசினஸ் ரகசியங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு நொடி கூட தாமதிக்காம உடனே நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்பாடா, ஒரு வழியா லைசன்ஸ் கைக்கு வந்தாச்சு. இப்போ நீங்க ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும். எந்த கம்பெனியோட பார்ட்னரா சேர்ந்து இந்த பிசினஸ் நடத்த போறீங்க? கவர்மெண்டா, பிரைவேட்டா? இங்க பாருங்க, IOCL மாதிரி அரசு நிறுவனத்துக்கும் நயாரா மாதிரி தனியார் நிறுவனத்துக்கும் சில முக்கிய வேறுபாடுகள் இருக்கு. அரசு நிறுவனங்கள்ல பிரான்சைஸ் கட்டணம் எதுவும் கிடையாது, ஆனா கமிஷன் ஃபிக்ஸ்ட். அதே சமயம் தனியார் நிறுவனங்கள்ல கமிஷன் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ உங்க பிசினஸ் பிளான்க்கு எது செட் ஆகுமோ அதை நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். சரிங்க, ஃபங்க் ஆரம்பிச்சாச்சு, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வெறும் பெட்ரோல் டீசல் விக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிடல. நம்ம தொழில அடுத்த 10-20 வருஷத்துக்கு நிலைச்சு நிக்க வைக்கணும்னா நாம இப்பவே எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எலக்ட்ரிக் வாகனங்களோட வளர்ச்சி எவ்வளோ வேகமா இருக்கு. 2030க்குள்ள நம்ம ரோட்ல ஓடுற வாகனங்கள்ல 30% EVயா இருக்கும்னு அரசாங்கமே சொல்லுது. இதுல நமக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்களா? அதனால ஸ்மார்ட்டா யோசிச்சா பெட்ரோல் பங்க்குங்கிறது வெறும் பெட்ரோல் விக்கிற இடம் இல்ல, அது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். EV சார்ஜிங் பாயிண்ட், ஒரு சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோர்,
கார் வாஷ், ஏன் ஒரு ஏடிஎம் மிஷின் வச்சு கூட நம்ம வருமானத்தை பல மடங்கு பெருக்க முடியும். சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ரகசியங்களையும் சட்டுன்னு ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாமா? நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். 1, இந்த தொழில்ல லாபம் அதிகம், அது சாத்தியம். 2, சரியான இடமும் முதலீடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, அப்ளிகேஷன் ப்ராசஸ சரியா ஃபாலோ பண்ணணும். கடைசியா உங்க வருமானத்தை இவி சார்ஜிங் மாதிரி பல வழிகள்ல பெருக்கி உங்க பிசினஸ எதிர்காலத்துக்கு தயார்படுத்துங்க. நம்ம நிறைய விஷயங்களை ஆழமா பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயங்காம கமெண்ட்ல கேளுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற பதிவுகளையும் மறக்காம பாருங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த தொழிலோட எதிர்காலம் பெட்ரோல் நோசில்ல இருக்கா இல்ல சார்ஜிங் பிளக்ல இருக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றுமொரு அருமையான தொழில் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.